காப்பி அடிச்சியா? தென் வாட்ஸ் திஸ்? பிட் இது கூட தெரியல. உனக்கு டீபார் பண்றப்பெல்லாம் தெரியும். சார் சார் அது என்னோட பிட் இல்ல சார். ஏய் காப்பி அடிச்ச தெரிஞ்சு போச்சுடா. பிட் வச்சு நேராவே அடிச்சிட்டு போயிட்டான் பரதேசி. நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், ஆனா எல்கேஜி பசங்க மாதிரி பயப்படுறோம். அதான் வேதனை. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. லாஸ்ட் மந்த் காம்பவுண்ட்ஸ் ஒரு எகிரி குச்சப்ப இந்த மூட்டு விலகுச்சு இல்ல, அந்த வலியை மறக்கிறதுக்கு டாக்டர் இதை போட்ட போதை மருந்து. இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை போட்டுக்க போறேன். உனக்கு காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம பேப்பரை பிடுங்கிட்டு வந்துட்டேன். நீ பேப்பரை அரை மணி நேரத்துல கொடுத்துட்டு வந்துட்ட. நீ 3 வருஷத்துக்கு பரீட்சை எழுத முடியாது. நீ இந்த வருஷம் ஃபெயில். எனக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? படிப்புக்கு நான் பொறுப்பு. இந்த வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருன்னு சொன்னி என்னாச்சு? படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அவங்கதான் என்ன செய்வாங்க? படிக்கிறது நம்ம கையில இருக்கு, மறக்கிறதுக்கு நாம எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இவன் கூட தான் நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு ஸ்டேட்லயே நம்பர் 1 இருக்கிறான். இங்க என்ன நடக்கிறதோட தெரியாம போயிட்டு இருக்காரு பாருங்க உங்க புள்ள. அவன் சம்பளம் என்ன, அவன் பொசிஷன் என்ன? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்ப அவங்களே விசாரணை கைதி மாதிரி நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க. பிள்ளைங்க கெட்டு போறதே உன்ன மாதிரி அம்மாக்கள் பொத்தி பொத்தி வளர்க்கறதால் தான். அந்த 2 கழுதைகளும் கெட்டு சீரழிஞ்சதுக்கு நீதாட்டி காரணம். வீட்டுல பொம்பளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஒழுங்கா வளரும். படிப்பு ஏற கட்டியாச்சு. இனிமே என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த மாதிரி படிப்புல கப்பும் மெடலும் வாங்கின எத்தனையோ பேரு இந்த நாட்டுல வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கிழிக்க போறீங்க? நீங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழறதுக்கு எந்த யோகியதையும் இல்ல, தகுதியும் இல்லை. ஒண்ணு நீங்களா சுட்டுக்கிட்டு சாகணும், இல்ல இந்த உலகத்துக்கு நாங்க வர்றதுக்கு நீதானடா காரணம் என்ன சுட்டு பொசுக்கணும். இன்னைக்கு 2ல ஒண்ணு நடந்தாகணும். Come on, take a decision. என்னடா மிருகத்தனமா you shut up. Drink. Drink. பியூட்டிஃபுல் கேம். அது என்ன சொன்ன? ஒண்ணு இவங்களே தற்கொலை பண்ணிட்டு செத்து போ, இல்லாட்டி இவங்க ஒன்ன சாகடிக்கும். நல்லா இருக்கு. ஏன்டா சின்ன வயசுல இருந்தே எதையும் எக்ஸென்ட்ரிக் தனமா செய்யறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல? இந்த நேரத்துல எதுக்குடா நீங்க வந்த? சத்தம் போடக்கூடாது. உட்கார் உட்கார் உட்கார மாட்டேன். சிட் டவுன் மை பாய். தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, அப்படி ஒரு ஓரமா உட்காந்து பஞ்சாயத்துக்கு தலைமை தான். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் பரிச்சை எழுதல. இவங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா டியூஷன் வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காத பசங்களையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காத பசங்களையும் சுட்டு புதுக்கணும்டா.
அண்ணா அந்த காலத்துல படிப்புல பெரிய கிங். எப்பவுமே 100க்கு 100 தான். 99 கூட நீ வாங்கினதே இல்லப்பா. டேய், இந்த காலத்து அப்பனங்களுக்கு ஒரு பெரிய வியாதிடா. அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க, பசங்க மேல பாஞ்சிருவானுங்க. படிக்க போனா என்னடா, முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கா? டேய், நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட் மட்டும் பாக்க, படிக்காதனால கிரிமினலா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்கிற லிஸ்ட் தெரியுமா உனக்கு? அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா? டேய் டேய் டேய், இதுங்க ரெண்டும் போதை ஊசி போட்டுக்கால வந்துச்சுடா. இப்படியே விட்டுக்கிட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும். ரிஸ்கியா? டேய், என் கதை முடிஞ்சு போன கதைடா. இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது. படிப்பு வரல, அவ்வளவுதானே. வேற யாராவது ஒரு வகையில முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. டேய், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அது என்னன்னு தெரியாமையே 100க்கு 99 பேர் செத்து போறாங்க. கண்டிப்பா நம்ம பசங்க கிட்டயும் ஒரு திறமை இருக்குண்டா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும். நீதான் கை விட்டுட்டியே, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பாக்குற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா, வேலை வெட்டி இல்ல. இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். இதுங்களை நம்பியா? என்ன நம்பி? சேலஞ்ச். சேலஞ்ச். உங்க 2 பிள்ளைகளையும் நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லாம மௌனமா அங்கீகாரம் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து அவங்க 2 பேரும் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க புரியுது. அம்மா, நானும் இவங்க கூடவே போறேம்மா. அவங்ககிட்ட சொல்லிடு, வேற குழந்தைகளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். டாட்டா. நேற்று நடந்தது கனவா, இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவு தான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம். ஆஹா. ஏன் அங்கிள், நிஜமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல, 16. Get up, man. முதல் நாள் ரொம்ப நேரம் மணலுக்குள்ள இருக்க கூடாது. ராணிவா, குயிக் குயிக். நான் எப்பவுமே வெளியே போகும்போது தேன் சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமில்ல? அதாங்க கொண்டு வந்தேன். பியூர் மலை தேன் தானே? ஆமாங்க, மினிஸ்டர் கேம்புக்கு போனப்போ அவர் கொடுத்ததான். உங்களுக்கு கொடுக்க சொல்லி பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. சுருளி மலை தேனா கொல்லி மலை தேனா? தெரியலங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, தென்மேற்கு பருவ காத்து அடிக்கும் போது சுருளி மலை தேனை சாப்பிடணும், வடகிழக்கு பருவ காத்து அடிக்கும் போது கொல்லி மலை தேனை சாப்பிடணும். போது ஸ்டாப். என்ன இது, கிருஷ்ணருக்கு வேணா உருண்டை ஓட்டின மாதிரி இவ்வளவு பெரிய கிண்ணம் கையில விட்டு? இதுதான் கை. தேனை ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட், அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட். மீன் குழம்ப சட்டியில தான் செய்யணும், பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு. வேண்டாங்க. எச்சகைன்னு பாக்குறியா? சாப்பிடு. ராணிமா, நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிக்கை ஆபீஸ் போறேன். போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ராங் நம்பர்னு வச்சுடு. இல்ல போனை கீழே வச்சுறேன். பனு பிளாக் போர்ட். ஐயோ, ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல? டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடிகாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறிய. திஸ் இஸ்